புளியந்தோப்பு. புளியந்தோப்புன்னு சொன்னாலே ரவுடிசம், அடிதடின்னு வன்முறையாக காட்டப்படுது. இதுவரைக்கும் உங்களுக்கு சினிமாக்களிலும் மீடியாக்களிலும் மிகைப்படுத்தி காட்டப்பட்ட புளியந்தோப்பின் உண்மையான முகத்தை வெளிக்கொண்டு வர அப்பகுதியை சேர்ந்த சில இளைஞர்கள் ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்காங்க. இங்கு உழைக்கும் மக்கள் தான் வாழ்றாங்க. அவங்களோட அன்றாட வாழ்க்கையை இங்க யாரும் பிரதிபலிக்கிறது இல்லை. அதை நாங்க வெளிக்கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கேமராவை கையில் எடுத்திருக்காங்க அந்த இளைஞர்கள். முதலாம் ஆண்டு விஸ்காம் படிக்கும் சித்தார்த், 9ஆம் வகுப்பிற்கு பிறகு பள்ளி படிப்பை தொடராத யாமினி, 10ஆம் வகுப்பு படிப்பை பாதியிலேயே நிறுத்திய த்ரிஷா, இவர்கள்தான் புளியந்தோப்பு மீதான பார்வையை மாற்ற துடிக்கும் இளைஞர்கள். புளியந்தோப்புனாலே நிறைய பேர் நினச்சிருக்கிறது வந்து ரவுடிசம், அப்புறம் வந்து இந்த கஞ்சா அதெல்லாம் யோசிப்பாங்க. புளியந்தோப்புனாலே ஆட்டோ பஸ் எதுவுமே வரமாட்டேன், யாருனாலும் ஐயோ இந்த ஏரியாவா நாங்கள் வரமாட்டோம்னு தான் சொன்னாங்க. பட் ஆனால் வந்து இங்கே மக்களோட பழகும் போது தான் தெரியுது இங்கே எவ்வளோ நிறைய பேர் இருப்பாங்க, நல்லவங்களா இருக்காங்க, உழைக்கும் மக்கள் தான் இருக்காங்க. ஆனால் மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மற்றவங்க பார்க்குற விதம் ஃபுல்லாகவே புளியந்தோப்பை வேறு மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் நாங்கள் காட்டுறது வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இவர்களுக்கு கேமரா பயன்படுத்த சொல்லி கொடுத்ததோடு அல்லாமல் உழைக்கும் மக்கள் மீதான பார்வையையும் மாற்றியமைத்திருக்கிறார் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் பழனிக்குமார். எல்லாரும் தூங்கின்னு இருக்கும்போது ஃபோட்டோஸ் எடுத்துன்னு போய் காமிச்சேன். பழனியன் அதில் இருக்க விஷயத்த சொன்னார். எனக்கு அந்த இடுக்கத்தில் நீங்கள் எப்படி படுக்கிறீங்க, எங்களுக்கு கால் நீட்ட கூட இடம் இல்லை, நாங்கள் காலில் மடிக்கி இருந்தால் படுப்போமே, நீங்கள் எப்படி படுக்கிறீங்கன்னு சொல்லி அண்ணா எடுக்க சொன்னார். எனக்கு வந்து இங்கே வந்து மென்டலி டிசேபிள்டு ஒருத்தர் சைல்டு இருக்காங்க. அவங்க சிங்கிள் பேரண்ட்டு. அப்புறம் வந்து அவங்க சானிடைசர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வீடு கூட பர்மனெண்ட்டான ஏரியா இல்லை. அது 26 வருஷமாக அந்த பையனை பார்த்துறாங்க. இந்த 26 வருஷமாக வந்து அந்த பையனை வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு சலுகை வருது, மற்றபடி அவங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு இன்னும் வந்து சொல்லப்போனால் அந்த இடமே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான இடம். பாத்ரூம் கூட ஒரு கரெக்டான இதுவே இருக்காது, டோர் இருக்காது, ரொம்ப கஷ்டமான இடம். பப்ளிக் பெருசாக இருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டு போகிற இடம். அது 26 இயர்ஸ் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு இன்னும் கூட கஷ்டமாக இருக்குது யோசிக்கும் போது. இதுக்கப்புறமா அங்கே தான் இருக்காங்க அவங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோகிராஃபிங்கிறது தான். டிபிஎஸ்எஸ் மூலியமாக ஒரு மேம் வந்து எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபிக் கோர்ஸ் இருக்குது, நீ வந்து கற்றுக்கோ, கேமரா உங்ககிட்டயே கொடுத்துருவாங்க ஃப்ரீயாக, நீ வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. அம்மா வந்து சேடு வீட்டில் வேலை செய்கிறாங்க, வீட்டு வேலை. அம்மா கூட போய் ஃபோட்டோ பண்ணேன். மிரரில் வந்து அம்மாவும் தெரியுறாங்க, நானும் தெரியுறேன். சும்மா கேஷுவலாக அம்மா வேலை செய்கிறத தான் ஃபோட்டோ எடுத்தேன். ஆனால் அந்த ஃபோட்டோ தான் இப்போ வந்து நிறைய இடத்துல பேசுது. குப்பை மூடுற இடம் இருக்குது புளியந்தோப்பு. சென்னை உள்ள எல்லா குப்பையும் வந்து குப்பை மூடலாம் போகிறாங்க. ஆனால் இங்கே இருக்க மக்களை வந்து அவங்க இது யோசிக்கவே இல்லை. இவ்வளோ குப்பை இங்கே போடுறோமே, இதனால் எவ்வளோ ஆபத்து இருக்கும், எவ்வளோ டிசீஸ் வரும், அதை இங்கே யோசிக்க மாட்டாங்க. ஏன் இந்த புளியந்தோப்பால் தான் போடணுமா? குப்பை மூடி எவ்வளோ இடத்துல வைக்கலாமே, அண்ணா நகர் சைட்லாம் வைக்கலாம், ஏன் அங்கே வைக்க மாட்டாங்க? டி நகர், அடியார்லாம் போனாங்களாம், ஏரியாலாம் எப்படி இருக்கும் டீசெண்டாக. அங்கே ஏதாவது ஒரு ஃபால்ட்டுனா கூட, கரண்ட் போயிடுச்சுனா கூட, ஏதாவது ஒரு ஃபால்ட்னா டக்குன்னு வந்து பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஏரியாலலாம் ஏதாவது ஃபால்ட்டுனாலோ ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் வந்து பார்ப்பாங்க. நம்மளும் பெரிய ஆளாகணும், நம்ம புளியந்தோப்போட இதுவோ வெளியே காட்டணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஃபோட்டோகிராஃபி வரத்துக்கு முன்னாடி வந்து புளியந்தோப்பு பார்த்து நானே கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா வந்து புளியந்தோப்புனால ஐயோ எப்படி சொல்ல போகிறாங்களே, புளியந்தோப்பு ஏரியாவே காட்டக்கூடாது, நம்ம வந்து வேறு யாரை தான் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். நம்ம வெளியே சொன்னால் நம்மளோட ஒரு மாதிரி பார்ப்பாங்களேன்னு நினச்சி நான் சொல்லாமல் இருக்கேன். ஃபோட்டோகிராஃபி வந்துட்டுக்கப்புறம் வந்து புளியந்தோப்பு தான் இந்த நமக்கு ஜெயிச்சு காட்டணும், புளியந்தோப்பு தான் நம்ம கெத்தாக இருக்கணும்னு யோசிச்சேன் நான். இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபி மூலியமாக எங்கள் இடத்தையும் எங்கள் ஏரியாவையும் எங்கள் புளியாந்தோப்பையே நாங்கள் வந்து மாற்ற போகிறோம். இதுதான் புளியாந்தோப்புக்கு ஒரு முத்திரை போட்டிருக்காங்க. இது இல்லை, நாங்கள் வந்து எங்கள் ஃபோட்டோகிராஃபினா இங்கே வந்து ரொம்ப உழைக்கும் மக்கள் தான் இருக்காங்க. டி நகர், அதுக்கப்புறம் அடியார் மாரி எங்கள் ஏரியாவையும் எங்கள் புளியாந்தோப்பையும் நாங்கள் மாற்ற போகிறோம் எங்கள் ஃபோட்டோகிராஃபி மூலியமாக. புளியந்தோப்பை பார்க்குற பார்வை நிறைய பேர் வேறு விதமாக இருக்குது. ஆனால் என்னோடய ஃபோட்டோகிராஃபி மூலியமாக நான் வந்து அதை மாற்றி காட்டணும்னு ஆசைப்பட்றேன். அதை பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.